ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல தடைகளையும் கடந்து ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தோட முழு ரிவ்யூ. இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு? ஏன் இவ்வளவு அரசியல் சர்ச்சைகள்? கதையில மாஸ் இருக்கா இல்ல லாஜிக் மிஸ்ஸிங்கா? வாங்க முழுசா பாப்போம். கதைக்களம், ஸ்டோரி லைன். கதை ரொம்பவே சிம்பிள், ஆனா அதோட பேக்டிராப் ரொம்பவே பெருசு. கதையின் நாயகன் தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே. ஜெயில்ல ஒரு தொழிலதிபரை ரவுடிகள் கிட்ட இருந்து காப்பாத்துற மாஸ் என்ட்ரியோட படம் தொடங்குது. அவரோட வளர்ப்பு மகள் விஜி சின்ன வயசுல தன் அம்மா கொடூரமா கொல்லப்பட்டதை கண்ணால பார்த்ததால அவளுக்கு ஃபியர்ஃபோபியா இருக்கு. இன்னொரு பக்கம் OM அப்படின்ற ஒரு சர்வதேச தீவிரவாத அமைப்பு இந்தியாவுக்குள்ள 50 லட்சம் டெடிபியர் பொம்மைகள் மூலமா துப்பாக்கிகளை கடத்துறாங்க. நாட்டின் மத நல்லிணக்கத்தை கெடுத்து மத கலவரத்தை தூண்டி ஆட்சியை கைப்பற்ற ஒரு மிகப்பெரிய சிவில் வார் பிளான் போடுறாங்க. தளபதியின் பழைய எதிரியான OM தலைவன் இந்திய அரசாங்கத்தையும் CM-ஐயும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்கும்போது தளபதி எப்படி தன் மகளின் பயத்தை போக்கி இந்த சர்வதேச சதியை முறியடிச்சு நாட்டை காப்பாத்துறாருங்கிறது தான் நீதி கதை. படத்தின் பிளஸ் பாசிட்டிவ் மாஸ் மற்றும் எமோஷன் காம்பினேஷன். தளபதி அதிரடி ஆக்ஷன் காட்சிகள், வளர்ப்பு மகளுடனான தந்தை மகள் பாச போராட்டம் படத்துக்கு பெரிய பலம். அரசியல் சாதனைகள், கள்ளச்சாராய மன்னர்கள் போராட்டம், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சமூகத்தில் மதக்கலவரத்தை தூண்டும் அரசியல்வாதிகள் என பலவித சம்பவங்களை தைரியமாக கொண்டிருக்கிறார். கிளைமாக்ஸ் மெசேஜ்: மதம், சாதியை வச்சு சண்டை போடாம மக்கள் உண்மையா இருக்கணும். நல்ல அரசாங்கம் அமைய சரியான தலைவனுக்கு கொண்டு போடணும் அப்படின்னு சொல்ற கிளைமாக்ஸ் மெசேஜ் செமமாஸ். படத்தின் மைனஸ் நெகட்டிவ் ஹாலிவுட் ரேஞ்ச் ரோபோட்டிக்ஸ். கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய ரோபோ சண்டை காட்சிகள் கொஞ்சம் ஓவர் லாஜிக் மீறலாக தெரிகிறது. முன்கணிக்கும் பழைய ஆக்ஷன் படங்களின் வழக்கமான ஃபார்முலாவை பின்பற்றுவதால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை எளிதாக கணிக்கப்படுகிறது. இறுதி தீர்ப்பு ஃபைனல் வேர்டு. மொத்தத்தில் ஜனநாயகம் ஒரு செம மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் மட்டுமல்லாமல் தற்போதைய சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல அரசியல் விழிப்புணர்வு படம். கண்டிப்பா குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பார்க்கலாம். என் ரேட்டிங் 4.5/5 ஸ்டார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ரிவ்யூல பாப்போம்.